தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியில் பயிரோடு இணைந்து வளர்ந்த கலைகள். நாம் தமிழர் கட்சியில் பயிரோடு இணைந்து வளர்ந்த கலைகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து ஏறத்தாழ 15 வருடங்கள் ஆகிவிட்டன. நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில்தான் நாம் தமிழர் கட்சி 8.7% வாக்குகளை பெற்று அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. இந்த சூழ்நிலையில் கட்சி ஆரம்பித்து இந்த 15 ஆண்டுகளில் பலர் கட்சியை விட்டு ஓடிப்போய்விட்டனர். ஓடிப்போனவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள். சிலர் வெள்ளையடிக்கும் கான்ட்ராக்டுகள் பெறுவதற்காக திமுகவுக்கு சென்றார்கள், குறிப்பாக ராஜீவ்காந்தி. இன்னும் பலர் அரசியல் ஆதாயத்துக்காக, பதவி சுகத்துக்காக கட்சியை விட்டு வெளியே சென்றுள்ளார்கள். ஒரு வேளாண்மை நிலத்தில் உழுது விதைத்து உரம் போட்டு பயிர் வளர்ந்து அறுவடைக்கு தயாராவதற்கு முன்பாக களைகள் என்று ஒன்று வளரும். அந்த களைகள் வளர்வது அந்த நெற்பயிருக்கு வளர்ச்சியை தடுப்பதற்காகத்தான் இந்த களைகள். ஆக ஆரம்பத்திலேயே அந்த களைகளை பறித்து தூர வீசுவார்கள். அப்பொழுதுதான் நெற்பயிர் நன்றாக விளைந்து விளைச்சல் கொடுக்கும். நெற்பயிரும் களையும் ஒன்றாக விளைந்தது போன்று இன்று நாம் தமிழர் கட்சியில் பலர் உள்ளார்கள். ஆனால் களைகள் பறிக்கப்படுவது போன்று நாம் தமிழர் கட்சியிலிருந்து களைகள் பறிக்கப்பட்டு தூர வீசப்படுகின்றன. அப்படிப்பட்ட களைகள் தான் யார் என்று சொன்னால் திருச்சி பிரபு, விழுப்புரம் மாவட்டம் சுகுமாரன், கிருஷ்ணகிரி மண்டல செயலாளர் பிரபாகரன். இவர்களெல்லாம் நெற்பயிர்கள் அல்ல, களைகள். இந்த களைகள் பறிக்கப்பட்டு வெளியே வீசப்பட்டதால் இனிமேல் நெற்பயிர்கள் நன்றாக விளையும், அறுவடைக்கு தயாராகும். இவர்களெல்லாம் களைகள், பயிர்கள் கிடையாது. இவர்கள் சொல்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியில் தன்னை தவிர மற்ற யாரையும் சீமான் வளரவிடவில்லை என்று. இன்னைக்கு மண்டல செயலாளராக இருந்தாங்க பிரபு, திருச்சி பிரபு, கிருஷ்ணகிரி பிரபாகரன். ஒரு மண்டல செயலாளராக வளர்ந்துருக்காங்கல்ல, இது வளர்ச்சி கிடையாதா? ஒரு கிளை செயலாளராக இருந்து, ஒன்றிய செயலாளராக இருந்து, தொகுதி செயலாளராக இருந்து, மாவட்ட செயலாளராக இருந்து, மண்டல செயலாளர் அளவுக்கு வளர்ந்தாங்கல்ல, இது வளர்ச்சி தானே? சீமான் இந்த வளர்ச்சியை கெடுத்தாரா? நீங்கள் வளரணும்னு ஆசைப்பட்டு தானே ஒரு மண்டல செயலாளர் பொறுப்பில் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காப்புல. நீங்கள் மாவட்ட செயலாளர் இருக்காப்புல, அவருக்கு கிளை செயலாளராக இருந்து ஒன்றிய செயலாளர், தொகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர் ஆக்கி தேர்தலில் நிறுத்தி வேட்பாளர் நிறுத்தி வளர செஞ்சுருக்காப்புல. இது வளர்ச்சி தானே? நீங்கள் வளரணும் தானே சீமான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காப்புல. இது வளர்ச்சி கிடையாதா? அப்போ இதை விட வளர்ச்சினா நீங்கள் என்ன மாநில ஒருங்கிணைப்பாளர் இல்லை சீமான் இருக்கிற தலைமை ஒருங்கிணைப்பாளர் போஸ்டிங் எதிர்பார்க்குறீங்களா? எத்தனை பேர்த்துக்கு மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுக்க முடியும்? ஒருங்கிணைப்பாளர், மாநில ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு 50 பேர் இருக்காங்க. இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு 50 பேர் இருக்காங்க. மாணவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் ஒரு 50 பேர் இருக்காங்க. மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு 50 பேர் இருக்காங்க. பொறுப்புகள் போடுறது பெருசு கிடையாது, அதில் செயல்படணும். நீங்கள் வளரணும் தான் உங்கள் சீமான் உங்களை மண்டல செயலாளர் அளவுக்கு உயர்த்திருக்காப்புல. அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சீமான் மேலே நீங்கள் பழி போடுறது ரொம்ப அபாண்டமான பழி, ரொம்ப வேதனையாக இருக்குது. நீங்கள் கலைகள். ஆகவே இந்த நாம் தமிழர் கட்சியில் பயிர்களோடு பல கலைகள் வளர்ந்தன. அந்த கலைகள் பிடுங்கப்பட்டு வருகின்றன. இன்னும் சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக களைகள் களைந்தெறியப்படும், பயிர்கள் நன்றாக வளரும், விளைச்சல் கொடுக்கும், அறுவடைக்கு தயாராகும்.